வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்ப மாவு இல்லாமல் பச்சரிசியும் இல்லாமல் ஈஸியாக எப்படி பால் கொழுக்கட்டை இட்லி அரிசி மாவை வச்சுட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம இடியாப்ப மாவில் செய்கிற அதே டேஸ்ட்டு இந்த பால் கொழுக்கட்டையிலையும் வரும். இதுக்கு நான் ஒரே ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன் நைஸாக. நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் ஒரு கை இட்லி அரிசி மட்டும் வேணாலும் தனியாக நைஸாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும். இதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சரி, ஆனால் இதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் வச்சு நல்லா ஒரு பேனில் வச்சுட்டு நல்லா கிண்ட போகிறோம். அப்போ நல்லா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கூட ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் 2 கல் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காது, விஸ்கு கூட வச்சுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும். நல்லா கெட்டியாகி வரும் மாவு இந்த மாதிரி. அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கோங்க. சூடாக இருக்குது பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லெண்ணெயை கையில் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு உருண்டை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கரையாது. அடுத்ததாக எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கரையை வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் நான் 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம இங்கே உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொழுக்கட்டை, அதை போட்டுட்டு நல்லா வேக விடணும். பாருங்கள், இது மாவு கலரில் இருக்குது. நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் போதும். நல்லா வெந்து வந்தால் உங்களுக்கு அது கண்ணாடி மாதிரி கலர் மாறிடும். இப்போ பாருங்கள் எப்படி மாறிடுச்சு கலரு. கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அதை அப்படியே இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரும்போது ஒரு தேங்காவை நல்லா கெட்டியாக பால் எடுத்துகிட்டு 2வது பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா அந்த பாலை எடுத்துகிட்டு முதல்ல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்துகிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இடியாப்ப மாவு இல்லை பச்சரிசி இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈஸியான ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.